Hi all, welcome to VP Tarot Tamil. I am Vishnu Priya, Tarot Card Reader, Pendulum Dowsing Expert and Angel Healer. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அக்டோபர் மந்த்துக்கான ஜென்ரல் எனர்ஜி டேரட் கார்ட் ரீடிங்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லவ் லைஃப், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேரியர், மணி அண்ட் ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் அண்ட் அஃப்ரிமேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் விபி டேரட் தமிழ்ன்றதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம். அக்டோபர் மந்த்துக்கான ஜென்ரல் ரீடிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதுக்கு நான் 3 கார்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஜென்ரலாக வந்து உங்களோட எனர்ஜிஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்றது தான் நம்ம அக்டோபர் மந்த்துக்கான ஜென்ரலாக டேரட் கார்ட்ஸ் வச்சு என்ன ரீடிங் வந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து எல்லாருக்குமே வந்து பொருந்தும். இது நான் வந்து 3 கார்ட்ஸ் எடுத்திருக்கேன். அக்டோபர் மந்தில் உங்கள் எனர்ஜி வந்து ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நட்சத்திர நாட்களில் ஜென்ம நட்சத்திரத்துக்கான அதிதேவதைகளை வந்து வழிபாடு பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு ரொம்பவே நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றதையும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஹீலிங்காகவும் இருக்கும். சம்திங் சில இடத்துல நீங்கள் மூவ் ஆன் ஆகணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் உங்களோட லைஃப்பில் இருக்கும். ஜென்ரலாக எல்லாரோட லைஃப்லையும் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த இடத்துல தங்கக்கூடாது, மூவ் ஆன் ஆகணும் அப்படின்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகளில் நீங்கள் பௌர்ணமி வழிபாடு அப்படி இல்லாட்டி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கான தேவதையை கண்டுபிடிச்சி அந்த தேவதையை வழிபாடு பண்ணுறது மூலியமாக, தேவதை மீன்ஸ் அந்த தேவதைக்குரிய தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. லைஃப்பில் வந்து எனக்கு என்ன ஒரு கிளாரிட்டியே இல்லை, அடுத்து எனக்கு என்ன கிளாரிட்டி கிடைக்கும், மூவிங் ஆகிறதுக்கு கிளாரிட்டியா, இல்லை எனக்கு லைஃப்பில் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி ஜென்ம நட்சத்திர வழிபாடு, ஜென்ம நட்சத்திரத்துக்கான தேவதைகள் வழிபாடெல்லாம் பண்ணிக்கிறது மூலியமாக லைஃப்பில் லாட் ஆஃப் ரொம்ப வந்து ஒரு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி எமோஷ்னலி உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். நீங்கள் கன்ஃபியூசிங் ஸ்டேட்டில் இருந்திருந்தாலும் கூட அந்த வழிபாடுகள், அந்த ஒரு ஹீலிங், இந்த ஃபுல் மூன் ஹீலிங், ஃபுல் மூனில் கொஞ்சம் நேரம் நிற்கிறது, அது எல்லாமே மேனிஃபெஸ்டிங் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு, அதாவது ஒரு இடத்துலே தங்க விடாமல் அடுத்த இடத்துக்கு வந்து உங்களை நகர்த்தி கொண்டு போகும் அப்படின்றத வந்து இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க அக்டோபர் மந்தில். ஸோ வர பௌர்ணமிக்கு எல்லாருமே மேனிஃபெஸ்டிங் ஆர் ஹீலிங்லாம் பண்ணுங்கள். அது வந்து உங்களோட லைஃப்பில் நீங்கள் விடையே தெரியாமல் தேடிட்டு இருக்கிற சில விஷயங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கான ஒரு வழியை வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம உடம்பு மனசையும் ஹீல் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மருந்து இல்லை ஒரு பவர்னே சொல்லலாம். ஃபுல் மூன்றது பௌர்ணமி வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். பெண் தெய்வ வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள். அது உங்களை வந்து ரொம்பவே எனர்ஜெட்டிக்கலாக வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போகும், தேங்க விடாது அப்படின்றத இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க அக்டோபர் மந்த். ஓகேங்களா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது லவ் லைஃப் தான் பார்க்க போகிறோம். லவ் லைஃப்க்கு நான் வந்து ஒரு 3 கார்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, லவ் லைஃபுக்கான ஜென்ரல் ரீடிங் தான் அக்டோபர் மந்தில். லவ் லைஃப், உங்களோட லவ் லைஃப் என்ன சொல்கிறாங்க, என்ன டேரட் கார்டு மூலியமாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் கப்ஸ். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்டோபரில் ஒரு நியூ ப்ரப்போசல்ஸ், நியூ ஆஃபர்ஸ், நியூ ரிலேஷன்ஷிப் வரலாம் அப்படின்ற மாதிரி இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. சம் ஒன் எமோஷ்னலி அண்ட் எக்ஸ்ப்ரெசிவான ஒரு மைட் உங்கள் லைஃபுக்கு வரலாம் அப்படின்றத வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. கப்புள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஆல்ரெடி நீங்கள் கப்புள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைஃப்பில் முக்கியமான சில முடிவுகள் எடுக்க முடியாமல் திணறிட்டு இருப்பீங்க. டிசிஷன் மேக்கிங் டைமாக இருக்கும், இல்லை முக்கியமான முடிவுகளுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன்ஸில் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறாங்க.
அதாவது உங்க இன்ட்யூஷன்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸோ, இல்ல இன்ட்யூஷன்லேருந்து வர ஒரு ஆன்ஸரோ அம் இதுக்கு வந்து விடையா இருக்கும் அப்படின்றத டீப்பா சொல்றாங்க கப்பிள்ஸ்க்கு. ஆல்ரெடி வந்து உங்களுக்கான ஆன்சர்ஸ் வந்து உங்க ஹார்ட்ல இருந்தே வந்திருக்கும். பட் அத மனசு ஏத்துக்காம இருக்கும். ஸோ அந்த இன்ட்யூஷன்லேருந்து வர்ற ஒரு ஆன்சர் தான் உங்களோட கேள்விக்கான பதில் அப்படின்னு சொல்லி கப்பிள்ஸ்க்கு வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க அக்டோபர் மந்த். ஜஸ்ட் நீட் கிளாரிட்டி. ஸோ கண்டிப்பாக இன்ட்யூஷனை கேளுங்க. அதுவே உங்களுக்கு வந்து அதுக்கான விடையை வந்து கொடுக்கும், இல்லை கொடுத்துருக்கும். ஸோ கொஞ்சம் டீப்பாக வந்து நீங்கள் கவனிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி கப்பிள்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து நியூ லவ் ரிலேஷன்ஷிப்க்கு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஏஸ் ஆஃப் கப்ஸ் தான் வந்திருக்கு லவ் லைஃப்க்கு. இது வந்து பழைய ஒரு லவ் லைஃப் இதெல்லாம் இருந்தால் அது எண்ட் ஆயிட்டு நியூ லவ் லைஃப், நியூ அன்கண்டிஷ்னல் லவ் கொடுக்குற ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரி ஆகுறது, இல்லை ஆல்ரெடி நீங்கள் சந்திச்சிருக்கலாம், அதை உணராமல் இருக்கலாம். ஸோ கனெக்ஷன் வில் டீப். ஓகே. பட் நீங்கள் ஓப்பனாக ஹார்ட்டாக வந்து அதாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த அன்பை ஏற்றுக்கிறதுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்றத வந்து இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் பாஸ்ட் லைஃப்பில் ஏதாவது சந்திச்சிருக்கீங்க அப்படின்னா அதவே போட்டு குழப்பிக்காம அடுத்து வர்ற அன்பை வந்து நீங்கள் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஏற்றுக்கிறது மூலியமாக உங்களோட லைஃப்பில் வந்து மிகப்பெரிய ஹாப்பி சேஞ்சஸ் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நியூ லவ் ரிலேஷன்ஷிப் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு டேரட் கார்ட் மூலியமா அக்டோபர் மந்த்துக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரியர் அண்ட் மணிக்கு தான் பார்க்க போகிறோம். கேரியர் அண்ட் மணிக்கு நான் ஒரு 3 கார்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். கேரியருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கிங் ஆஃப் பென்டக்கல்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நல்ல கேரியரில் ஒரு ஸ்டெபிலிட்டி அக்டோபரில் கிடைக்கும். இப்போ நிறைய பேருக்கு ப்ரமோஷனுக்கு எதிர்பார்த்துட்ருக்கீங்க, இல்லை நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்க இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு இந்த ஒர்க்கு வந்து நிரந்தரமாக இருக்குமா, நல்ல சேலரியில் இருக்கேன் பட் நல்ல இன்கம் வருது, இதிலே நான் நிலச்சி இருப்பேனான்ற டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மணியுமே க்ரோத் கிடைக்கும். மணி ஏதாவது ஒரு பக்கத்துலேருந்து உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அக்டோபர் மந்த் கிடைக்கும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாம் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அக்டோபர் மந்தில். அது போக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரமோஷன் இல்லாதவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது, அப்புறம் ஸ்டேபிளான இன்கம் வர்றதுக்கான அமைப்பு இருக்குது அக்டோபர் மந்த் அப்படின்னு சொல்லி கேரியரில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து 3 ஆஃப் வேன்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். இது எதை குறிக்கும்? இதை குறிக்கிறது மட்டும் இல்லாமல் இது என்ன சொல்கிறாங்க அக்டோபர் மந்த்துக்கு கேரியரில் அப்படின்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா நியூ ஆஃபர்ஸ் வர்றது, நிறைய சான்சஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்சிவான சான்சஸ் வந்து கிடைக்குது. சில பேருக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, ஃபாரினில் வந்து ஜாப் கிடைக்கிறது, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், ஸ்டேட் விட்டு ஸ்டேட் மாறுறது, அந்த மாதிரி ஒரு டோட்டலாக வந்து நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து உங்களை நகர்த்தி கொண்டு போகிறதுக்கான ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு நல்ல மாற்றங்களை வந்து இந்த அக்டோபர் மந்த்து கொடுக்கும் அப்படின்னே சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு தொழிலில் சேஞ்ச் இருக்கணும், எனக்கு இடம் விட்டு இடம் மாறணும், எனக்கு வந்து அந்த ஆஃபீஸை விட்டு இன்னொரு ஆஃபீஸ்க்கு போகணும், இந்த ஸ்டேட்லேருந்து நான் என் சொந்த ஊருக்கே வரணும், இல்லை இந்த ஊர்லேருந்து நான் ஃபாரின் போகணும் அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சேஞ்சஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சில பேருக்கு அவங்க பிளான் பண்ண விஷயங்களே இந்த மந்த் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறாங்க. அடுத்து கேரியர் மணியில் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ் தான். இது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து க்யூரியாசிட்டி அதிகமாக இருக்கும். எனக்கு மணி வருமா, லாட்ரி அடிக்குமா, யாராவது எனக்கு கிஃப்ட் பண்ணுவாங்களா, இல்லை என்னை தேடி ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் வருமா அப்படின்லாம் வந்து க்யூரியாசிட்டி இருக்கும். அது வந்து அக்டோபர் மந்தில் நிறைய பேருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ லேர்ன் பண்ணியிருப்பீங்க கடந்த காலங்களில் பணம் விஷயங்களில், அது 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 பேஸிங்கில் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த மந்த் நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது.
கேரியர் ஆகட்டும், மணி விஷயங்கள்ல லேண்ட் பண்ணியிருப்பீங்க. நெறைய லாஸ் இருக்கும், குடுத்த இடத்துல வராம இருக்கும். இந்த மாரி நெறையா வந்து எல்லாரோட லைஃப்லயும் ஒரு கடனோ, இல்ல ஏதோ ஒரு விஷயங்கள லேர்ன் பண்ணியிருப்போம் இல்லையா? அது வந்து அதோட திங்கிங் இந்த மாசம் இருக்கும். அது போக வந்து அந்த தப்ப நீங்க மறுபடியும் செய்ய மாட்டீங்க அப்படின்றதும், ஆ உங்களோட ஸ்கில்ஸ டெவலப் பண்றதுக்கான காலம், நெறைய கோர்ஸ் படிக்கிறது, ஸ்கில்ஸ டெவலப் பண்றது, உங்கள தேடி நெறைய ஆஃபர்ஸ் வர்றது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, டீச்சிங் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு நெறைய ஆஃபர்ஸ் வருது. நான் ஒரு அம் என்னதுன்னா, கான்டாக்ட் கம்யூனிகேட் மூலியமா உங்களுக்கு புதுசா வந்து ஆஃபர்ஸ் வர்றது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா ஆஃபர்ஸ் வர்றது. இந்த மாரியெல்லாம் வந்து அக்டோபர் மந்த் வந்து நடக்கும். அது வந்து உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாவும் இருக்கும் அப்படின்றத வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? கேரியர் அண்ட் மனில. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் தான் பார்க்க போறோம். ஸ்பிரிச்சுவலுக்கு ஃபர்ஸ்ட் நான் டெம்பரன்ஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு பெண் தேவதை. ஆம், இது பொதுவாக தான் நம்ம பார்க்குறோம். எல்லாருக்குமே இது வந்து ரெசோனேட் ஆகும். இது வந்து பேஷியண்ட்டாகவும் பேலன்ஸாகவும் உங்களை கொண்டு போகிறதுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அக்டோபர் மந்த் பெண் தெய்வ வழிபாடு அதிகமாக பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து எனர்ஜெட்டிக்கலா இருக்கும். ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படின்றவங்க, ரொம்ப வந்து மனசளவுல வந்து டல்லா இருக்கேன் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த பெண் தெய்வ வழிபாடு, பெண் தெய்வதைகள் வழிபாடெல்லாம் வந்து ரொம்ப எனர்ஜிய கொடுக்கும். உங்கள பேலன்ஸா வச்சுக்கும். அப்பப்ப வந்து நீங்க ரெஸ்ட்டும் எடுக்கணும். அதாவது நம்ம என்னதான் தெய்வ வழிபாடு எல்லாமே பண்ணாலும், உடல் ரீதியா உங்களுக்கு வந்து ரெஸ்ட்டுன்றது தேவை. ஸோ அதுக்கு டைம் கிடைக்கும்போது ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அது உங்கள ரொம்பவே ஆக்டிவா வச்சுக்கும் அப்படின்றதையும் இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே ஸ்பிரிச்சுவல்ல ஒரு வகை தான். நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதும் கூட. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹெர்மெட் தான். இது பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர் வந்து தனிமையில இருப்பீங்க. நெறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க. நெறைய எஃபர்ட்ஸ் போட்டிருப்பீங்க. எதுவுமே சக்ஸஸ் ஆகாது. இல்லாட்டி டிலே ஆயிக்கிட்டே இருக்கும். சக்ஸஸ்ன்றது வந்து ஆகாம இருக்காது. பட் டிலே ஆயிக்கிட்டே இருக்கும். தட்டி போய்க்கிட்டே இருக்கும். அதனால வந்து டயர்ட் ஆயிட்டு ரொம்ப அலோனா இருப்பீங்க. அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிட்டே இருக்கும். பாடி, மைண்டுக்கும் ரிஃப்ளெக்ட் ஆயிக்கிட்டே இருக்கும். நீங்க மட்டும் இல்லாம உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க சில கோவங்கள் மூலியமா அத வெளிப்படுத்துறது, இந்த மாரியெல்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத கண்டிப்பா தேடுங்க. ஆ கண்டிப்பா அதுக்கான தேடிட்டு அத அப்படியே ஸ்டாப் பண்ணிறாதீங்க. இடையிலேயே வந்து அது வந்து கிடைக்கல அப்படின்னு ஸ்டாப் பண்ணிறாதீங்க. உங்கள புல் பண்ணி கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது மூலியமா, ரொம்ப நல்ல ஒரு ஸ்டெப் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டு எடுத்து வைக்கிறது மூலியமா, உங்களுக்கு நெறைய விடைகள் வந்து கிடைக்கும். நீங்க தேடிட்டு இருந்தத விட நெறைய நாலேட்ஜ் கிடைக்கலாம். நீங்க தேடிட்டு இருக்கிறத விட ஒரு நல்ல பீப்பிள்ஸ் வந்து அப்கமிங் டேஸ்ல உங்களுக்கு கனெக்ட் ஆகலாம். ஸோ இந்த அக்டோபர் மந்த்ல பார்த்தீங்க அப்படின்னா, இதில என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க தனிமையா இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பீப்பிள்ஸோட கனெக்டிங்கா இருக்கிறது மூலியமா, உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்கள தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அக்டோபர் மந்த்ல வந்து இன்ட்யூஷன் சொல்றத கண்டிப்பா கேளுங்க. நியூ ஆஃபர்ஸ் வந்து உங்கள தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியான குரோத் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஆம், உங்கள நீங்களே ரொம்ப ரஷ் பண்ணிக்காதீங்க. ட்ரஸ்ட் யுவர் டைமிங். அதாவது நீங்க யாருக்காக செலவழிச்சிருந்தாலும் சரி, எந்த விஷயத்துக்காக நெறையா எஃபர்ட்ஸ் போட்டு செலவழிச்சு எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. ஸோ ட்ரஸ்ட் இன் யுவர் செல்ஃப் அண்ட் ட்ரஸ்ட் யுவர் டைம். நீங்க செலவழிச்ச டைமும் வேஸ்ட் இல்ல. நீங்க உங்க மேல ஃபர்ஸ்ட்டு நம்பிக்கை வைக்கணும் அப்படின்றது இந்த இடத்துல சொல்றாங்க. யூ ஆர் ஆன் ரைட் பாத். கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும் அப்படின்றதையும் இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சேனல் விபி டேரட் தமிழ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.